ரெசிபீஸ். இன்னைக்கு ஷார்ட் பிரெட் குக்கீஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 140 கிராம், பொடித்த சர்க்கரை 40 கிராம், உப்பில்லாத வெண்ணெய் 100 கிராம், உப்பு 1 சிட்டிகை, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு பவுலில் பட்டர், பொடித்த சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் மூணையும் போட்டு நல்லா விஸ்காலேயோ இல்லை ஒரு ஸ்பூனாலேயோ நல்லா கலந்துக்கணும். மைதாவோட உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த வெண்ணெயோட போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி க்ரம்பிள்ஸாக இருக்கணும். அப்புறம் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு அதை ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாவை ஒரு பட்டர் பேப்பரில் வச்சு நல்லா சுற்றி கவர் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வைக்கணும். இது ஏன் வைக்கிறோன்னா அப்போ தான் நல்லா பிஸ்கெட்டு தேய்ச்சி கட் பண்ண வரும். 1/2 மணி நேரம் கழித்ததும் அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதில் ஒரு மீடியம் சைஸ் மாவு எடுத்து பட்டர் பேப்பரை வச்சு அது மேலே வச்சு தேய்க்கலாம். இல்லை சும்மா சப்பாத்தி தேய்க்கிறதுல கூட தேய்ச்சிக்கலாம். அதை கனந்தாங்க ரொம்ப முக்கியம். அந்த ஒரு 1/2 இன்ச் கனம்னா அந்த அளவு வச்சுக்கணும். குக்கி கட்டரால் வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கணும். மீதி உள்ள மாவை திருப்பியும் எடுத்து பிசைஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாமல் திருப்பியும் குக்கி கட்டரால் கட் பண்ணி வச்சுக்கணும். இதை எடுக்கிறதுக்கு ஒரு தோசை திருப்பி எடுத்துட்டோன்னா அதில் நல்லா எடுக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் தடவி மைதா டஸ்ட் பண்ணியும் இதை அடுக்கிக்கலாம். இல்லாட்டா பட்டர் பேப்பரை போட்டு இது எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கிக்கணும். பேக்கிங் அவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த குக்கி ட்ரேயை வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரையும் பேக் பண்ணணும். பக்கத்துலேயே இருக்கணும். அந்த ஸ்மெல் சில பேக்கிங் அவனில் சீக்கிரம் கூட பேக் ஆயிரும். அந்த ஓரம்லாம் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு எடுக்கிறச்ச குக்கீஸ் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது கிறிஸ்பாயிரும். அதனால சாஃப்டாக எடுத்துட்டோமேன்னு பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். இந்த குக்கீஸை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 10லேருந்து 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டர் டேஸ்ட்டோட. இதை டீ டைம் ஸ்நாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.